ஒரு பெண் அது வேலைக்கு செல்பவர்களாக இருந்தாலும் வீட்டில் இருப்பவர்களாக இருந்தாலும் வீட்டில் உள்ளவர்களின் சகல தேவைகளையும் சரியாக பூர்த்தி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். வீட்டில் உள்ள பெரியவர்களோ அல்லது கணவரோ பிள்ளைகளோ யாராக இருந்தாலும் முதலாவது ஆகாரம், இரண்டாவது அவர்களுக்கு உரியதான உடைமைகள் இவைகளை சரிவர அவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அவர்கள் மீது முழு கவனம் செலுத்தி பராமரிக்க வேண்டும். முக்கியமாக வீட்டில் உள்ள பெண்கள் அதை அழகாக அருமையாக பூர்த்தி செய்து அவர்களை சந்தோஷத்தோடு அனுப்பி வைக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் வீட்டிற்கு திரும்பி வருகிற நேரம் வரை வீட்டில் உள்ள பெண் ஓய்வில் தான் இருக்க போகிறாள். மேலும் வெளியே செல்கிறவர்களை நன்றாக உடுத்தி அவர்களுடைய ஆகாரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். இது ஒரு அன்பு. இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கட்டளையும் கூட. குடும்பத்தாரை விசாரிப்பதும், கணவனை நேசித்து பிள்ளைகளை நேசித்து அவர்களுக்குரிய பணிவிடைகள் செய்வதும் பைபிள் வசனத்தின்படி பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நியமம். உதவிக்கு எத்தனை நபர் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் கணவனுக்கு பிள்ளைகளுக்கு சகலவற்றையும் உடனிருந்து செய்ய வேண்டியவள் மனைவி மட்டுமே. குடும்பம் என்ற ஒன்று உருவான நாள் முதற்கொண்டு அதை கவனித்து பராமரிக்கிறவர்கள் குடும்பத்தை ஒரு நல்ல நிலையில் நிறுத்த முடியும். பிள்ளைகளையும் சரியான முறையில் வளர்க்க முடியும். கணவனுக்குரிய சகலவற்றையும் பராமரிக்கலாம். சிக்கனமாகவும் செய்து கை கொடுக்கலாம். ஒரு பெண் ஒரு வீட்டில் இருக்கிறாள் என்றால் அந்த வீட்டினுடைய வளர்ச்சி வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இருக்கும் நிலையிலேயே இருக்கக்கூடாது. பெண்கள் முக்கியமாக தூக்கத்தை ஒதுக்க வேண்டும். உழைப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். இது கட்டாயத்தின் பேரில் நடந்தால் அது பிரச்சனை. அன்பின் பேரில் நடந்தால் அது மேன்மை. ஒழுங்காக நடைபெறாத எந்த காரியங்களையும் பின்வரும் நாட்களில் குடும்பத்தார் குற்றப்படுத்துவார்கள். அது தேவனுக்கு முன்பும் குற்றமாக இருக்கும். தன்னையும் சுத்தமாக வைத்துக்கொண்டு தன் குடும்பத்தையும் சுத்தமாக பராமரித்து எப்பொழுதும் தெளிவோடும் ஆயத்தமாகவும் விழிப்போடும் இருக்கும் பெண் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இதற்கு வயது தேவையில்லை. இதற்கு படிப்பு தேவையில்லை. இதற்கு தெய்வ பயமும் அன்பும் போதுமானது.